½ lakh கிட்ட வந்துருச்சு கையில். இப்போ என்ன பண்ண போகிற இதை வச்சு? அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. ஆக்சுவலாக வந்து நான் ஒரு 5000 ரூபா 10000 ரூபா கிடைக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். 43000 ரூபா அப்படின்றது ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. நான் ஈவினிங்கே போயிட்டு நான் வந்து பாப்பாவுக்கு ஒரு பொருள் தான் எடுத்திருக்கேன். சார் வார்ட்ரோபை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸை நம்ம டோட்டலாக கவர் பண்ண போகிறோம் சார். சேம் இதே லென்த்துக்கு. அண்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் டோரோடு வேணும். சேம் இதே தீமோடே எனக்கு வேணும். சரிங்களா? ஸோ இது மட்டும் எனக்கு எஸ்டிமேட் போட்டு எவ்வளோ ஆகும்னு சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நான் உங்களுக்கு எஸ்டிமேட் ஈவினிங் கொடுக்குறேன் மேடம். ஓகே ஓகே, நாளைக்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி. ஓகே சார், தேங்க்யூ. இந்த இடத்த மட்டும் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம்னா நமக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஏய், என்ன மாஸ்டர் பிளான் போட்டுக்கிட்டு இருக்க? ஏங்க, இந்த இடத்த ஃபுல்லாக கவர் பண்ணி நான் வார்ட்ரோப் ரெடி பண்ண போகிறேங்க. இந்த இடத்தையா? ஆடி பாவி, வீடு ஃபுல்லாக உனக்கு வார்ட்ரோப் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுவும் ஸ்பெஷலாக சாரிக்குன்னு ஒரு வார்ட்ரோப் பண்ணேன். அதெல்லாம் என்னாச்சு? ஏங்க, இப்போ ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பட்டு சாரி வந்திருக்கு. ஆல்ரெடி என் சாரி கபோர்ட் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. எனக்கு வைக்கிறதுக்கே இடம் இல்லைங்க. உன் பிரச்சனை என்ன தெரியுமா? 20-25 வருஷம் சாரி எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தா புது சாரி வைக்க முடியாது. பட்டு சாரி எல்லாம் எப்படிங்க தூக்கி போட சொல்றீங்களா? நீ இதை கேட்பேன்னு எனக்கு தெரியும். உனக்கு ஸ்பேஸும் கிளியர் பண்ணி உன் கையில பணமும் கொடுத்தா நீ எப்படி ஃபீல் பண்ணுவ? என்னங்க சொல்றீங்க? இதே ஆச்சரியத்தோட என் கூட வா, உனக்கு ஒரு சூப்பரான இடத்த காமிக்கிறேன். இன்னைக்கே கூட்டிட்டு போங்க. இப்பவே போலாம், வா. ஏங்க, இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்? நம்ம அண்ணா நகருக்கு தான் வந்திருக்கோம். அண்ணா நகர் ரவுண்டானாக்கு பக்கத்துல இருக்க ஒரு காம்ப்ளெக்ஸ்க்கு தான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். எங்க தெரியுமா? சத்குரு சில்க் சென்டருக்கு தான் வந்திருக்கோம். சத்குரு சில்க் சென்டர். ஆமா, பழைய இங்க தான் வந்து வெள்ளிச்சரிகை வாங்கப்படும். ஆமா, இங்க தான் நீ வந்து ஆச்சரியப்பட போற. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது. இப்போ உன் கையில வெயிட்டா இருக்குன்னு தானே ஃபீல் பண்ற? அதை விட ஒரு வெயிட்டான விஷயம் உனக்கு செய்ய போறேன் இப்போ. சார் வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? வாங்க. இப்போ என்னன்னா, ஓல்டு சில்க் சாரி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஓகே சார். எங்கள் வீட்டில் வந்து இப்போ ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. புதுசாக வார்ட்ரோப்பே செய்கிற அளவுக்கு வந்து இவங்ககிட்ட சாரீஸாக வந்து குவிஞ்சிருச்சு. எல்லா வீட்டில் அப்படிதான். ஆமாம், பழைய சாரீஸ்லாம் இவங்க வச்சுக்கிறனால புது சாரி வைக்கிறதுக்கே இப்போ இடம் இல்லைனால ஒரு வார்ட்ரோப்பே செய்ய போகிறேங்கிறாங்க. இந்த பழைய பட்டு சாரிலாம் எனக்கு கொடுக்கவும் மனசு இல்லை, அதே சமயத்தில் போடவும் மாட்டேறாங்க. ஸோ அதனால இவர் வந்து கன்வின்ஸ் பண்ணி என்னை கூப்பிட்டு வந்து உனக்கு நல்ல ப்ரைஸ்க்கு நான் வந்து இதை வேல்யூ கண்டிப்பாக மேம் செக் பண்ணிடுவோம் மேம். ஆமாம், இதில் கொஞ்சம் சில்க் சாரீஸ் இருக்கு. ஓகே, ஒரு 15 சாரீஸ் கிட்ட கொண்டு வந்து 15 கொண்டு வந்திருக்க. ஓகே, செக் பண்ணிடுவோம் சார் இது ஃபர்ஸ்ட்டு. ஓகே, இது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா சார், இது ஒரு கடப்பா ஸ்டோன் தான் சார். அப்படியா? இது எது ஸ்பெஷல் ஸ்டோன் எல்லாம் கிடையாது. இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்டரில் வந்து வெள்ளி ஜரிகை வரும், காப்பர் ஜரிகை வரும். ஓகே, இது எல்லாமே ஒரிஜினல் பட்டு தான். ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது சில்வர் ஜரிகை. ஓகே, நமக்கு ரீவேல்யூ வந்து வெள்ளிக்காக தான் இருக்குது, பட்டுக்காக கிடையாது மேம். ஸோ இதில் என்னென்னா வெள்ளி ஜரிகை இருக்குன்னு நம்ம செக் பண்ணிடுவோம். அதுக்கு செக் பண்ணுற ப்ராசஸ் தான் இது. இது ஜஸ்ட் ஒரு கடப்பா ஸ்டோன் தான். ஓகே. இதில் இந்த மாதிரி பார்டர் ரப் பண்ணும்போது ரெட் கலர் இல்லை ஒயிட் கலராக வரும். பாருங்க சார், இந்த மாதிரி ரெட் கலர் வந்துச்சுன்னா இது காப்பர் போகாது. பட்டுக்குன்னு வேல்யூ கிடையாது சார். இதுல வர வெள்ளிக்காக தான் ரீவேல்யூ மேம். இப்போ இந்த சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில்வர் ஜரிகை. இந்த மாதிரி ரப் பண்ணும்போது ஒயிட் கலரா வரும். ஆமா, சில்வர் கலர்ல இருக்கு. ஒயிட் கலர் வந்துச்சுன்னா சில்வர் வேல்யூ போகும், ரெட் கலர் வந்துச்சுன்னா காப்பர் வேல்யூ போகும். போகாது, சுத்தமா போகாது. இல்லை சார், அது சுத்தமா போகாது சார். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வெள்ளி ஜரிகை, இது போகும். அப்புறம் இது செக் பண்ணிடுவோம் சார். இதோ வெள்ளி ஜரிகை தான் சார், இதோ வேல்யூ போகும். சூப்பர். இதோ வெள்ளி ஜரிகை தான் சார், இதோ வேல்யூ போகும் சார். இந்த வேல்யூ பார்ப்போமா? இது பார்த்தீங்கன்னா காப்பர் சார். இது பாருங்க சார், ரப் பண்ண இடம் வந்து அப்படியே ரெட் கலர் ஆயிடுச்சு, ரெட்டா மாறிடுச்சு. ஸோ இதில் வந்து காப்பர் த்ரெட்ஸ். ஓகே. ஸோ இதெல்லாம் வேல்யூ கிடையாது சார். இதெல்லாம் நமக்கு பார்க்கும்போதே தெரியும் சார். நம்ம 40 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால நமக்கு இது ஜரிகை பார்க்கும்போதே இதில் சில்வர் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆமாம் சார். ஓகே, இதெல்லாம் இது பாருங்க சார், உங்கள் டவுட்டு கிளியர் பண்ணுறதுக்கு தான் நம்ம இப்படி செக் பண்ணி காமிப்போம். பாருங்க சார், காப்பர். ஓகே, இந்த மாதிரி ரெட் கலர் வந்தால் காப்பர் சார். இது எல்லாமே மேக்ஸிமம் காப்பர் தான் மேம். காமிக்கிறேன் மேம். இது பாருங்க மேம், இந்த மாதிரி ரெட் கலர் வந்துச்சுன்னா காப்பர், இதுக்கு சுத்தமாக வேல்யூ போகாது மேம். இப்போ நம்ம உங்களுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த 3 சாரீஸுக்கு தான் வேல்யூ போகும். இந்த 3 சாரிக்கு 3 சாரீஸ் தான். ஓகே, இதுதான் வெள்ளி ஜரிகை. ஓகே. ஸோ இது வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறேன்னா சார், இங்கே பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா பார்டர், இதில் எவ்வளோ த்ரெட்ஸ் இருக்குது செக் பண்ணிடுவோம்.
சில சாரியில் 1 பார்டர் வரும், சில சாரி இது உங்கள் சாரி பார்த்தீங்கன்னா இதில் சிங்கிள் பார்டர் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பெரிய முந்தானி. ஆமாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஹாஃப் டிஷ்யூ சொல்லுவோம் சார் இதுக்கு. சரி. இதுக்கு வந்து உங்களுக்கு டிஷ்யூ ஈக்குவலாக ரேட் வராது, பட் ஹாஃப் டிஷ்யூவாக சொல்லுவோம். ஸோ இது வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறேன்னு சொல்கிறேன் சார். இது பார்த்தீங்கன்னா பார்டரில் எவ்வளோ வெள்ளி வரும், முந்தானி எப்படி எத்தனை ஜான் இருக்குது செக் பண்ணிவிட்டு இதில் எவ்வளோ சில்வர் வரும், உள்பக்கம் சில சாரீஸ் புட்டாஸ் வரும், சில சாரீ வைரூசி வரும். இது வந்து ஹாஃப் டிஷ்யூவே இருக்குது சார். இப்போ டிஷ்யூ எல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 20,000லேருந்து 40,000 வரைக்கும் போகும். ஒரு சாரீ சொல்கிறேன், ஒரு சாரீ பழசு. ஆமாம், ஒரு சாரீ வந்து மினிமம் 20. இப்போ லேட்டஸ்ட் டிஷ்யூ இருக்குல்ல, அது வந்து 10 to 15,000 வரைக்கும் போகும். லேட்டஸ்ட்னா ஒரு 10-15 இயர்ஸ். 30-40 இதே மாதிரி பழசாக இருந்துச்சுன்னா மினிமம் 20லேருந்து 40,000 வரைக்கும் போகும் மேம். 40,000? ஆமாம் சார். இப்போ இது உங்கள் சாரீக்கு என்ன வேல்யூ வருதுன்னு சொல்லிடுறேன் சார். இது வந்து ஹாஃப் டிஷ்யூ, உங்களுக்கு டிஷ்யூ கணக்கு வராது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 கிராம் சில்வர் வரும் சார். இன்னைக்கு ரேட் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு என்ன ரேட் இருக்குது அந்த ரேட்டுக்கு மார்க்கெட் ப்ரைஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேம் 95 rupees இருக்குது சில்வர். ஸோ 200 into 95. இந்த சாரீ மட்டும் உங்களுக்கு 19,000 வரும். ஆமாம், இந்த சாரீ மட்டும் உங்களுக்கு 19,000 வரும். வாவ், நல்ல வேலை. உன்னை கூட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 1000-2000 காண்ட் ஆயிருவேன்னு நினச்சேன். பரவாயில்ல. ஒரு சாரிக்கு 19,000 ரூபா. 3 சாரிக்கு என்ன வேல்யூ வரும்னு நான் சொல்லிடுறேன் சார். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா 19,000 சார். அந்த சாரியில் பார்த்தீங்கன்னா 200 கிராம் சில்வர் வரும் சார். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா 120 கிராம் சில்வர் வரும் சார். எப்படி சார் பார்த்த உடனே நீங்கள்? ஆமாம் சார். இப்போ இந்த பார்டர் வந்து எத்தனை த்ரெட்ஸ் இருக்கு செக் பண்ணிடுவோம் சார். முந்தானி அதே மாதிரி ஜான்ல எத்தனை த்ரெட்ஸ் இருக்கு நமக்கு தெரியும். அதை எப்படி இவ்வளோ குயிக்காக நீங்கள்? நம்ம 40 இயர்ஸா இதே ஃபீல்டில் இருக்கிறோம்ல சார். இப்போ நான் வந்து 15 இயர்ஸா இருக்கிறேன். என் அப்பா டைம்லேருந்து நம்ம இந்த ஜென்ரேஷன், ஆமாம் செகண்ட் ஜென்ரேஷன் சார் இதை நம்ம பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ இதில் எவ்வளோ வெள்ளி வரும் நமக்கு தெரியும் சார். இப்போது இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்குது மேம், நம்மக்கிட்ட மெல்டிங் ஆப்ஷனும் இருக்குது. இப்போ இது நீங்கள் எடுத்து வந்தது ஓரளவுக்கு ஜரிகை கொஞ்சம் நிறையா தான் இருக்குது, ஒரு 400 கிராம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சவுகார்பேட்டில் மெல்டிங் ஆப்ஷனோட கூட இருக்குது. இதே சேலை வந்து உங்களுக்கு பர்ன் பண்ணி மெல்ட் பண்ணிவிட்டு அதில் வர சில்வருக்கு அன்னி ரேட்டுக்கே கேஷ் கொடுத்துருவோம். அந்த மாதிரி ஆப்ஷன் கூட இருக்குது சார் நம்ம கிட்ட. நிறைய சாரி இருக்கவங்க அந்த மாதிரி. ஆமாம், நிறைய சாரீஸ். இப்போ ஒரு 5, 10, 15 சாரீஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பெஸ்ட்டு. இப்போ 1-2 சாரீஸ்னா பட் நாங்கள் கேட்குற ரேட்டு தான் உருக்கி கூட அதே ரேட்டு வந்துடும் மேம். மேக்ஸிமம் 99% அதே ரேட் வந்துடும். ஸோ நீங்கள் சொல்கிற வேல்யூ கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும் சார். ஒன்றும் இல்லை, வெள்ளி தான் சார். இப்போ இதில் வந்து ஒரு 120 கிராம் நான் அப்ராக்சிமேட் போடுறேன். இதில் 110 கூட வரலாம், 130 கூட வரலாம். முன்ன பின்ன ஒரு 10 கிராம்ஸ் தான் முன்ன பின்ன வரும். நம்ம அப்ராக்சிமேட் சொல்கிறல 10 கிராம்ஸ் தான். இப்போ உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா மெல்ட் பண்ணிடும். இல்லை, எனக்கு இதுவே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கு. நான் ஆக்சுவலாக இவ்வளோ பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. சொல்லிட்டு இருந்தேன் ஒரு 5,000 ஒரு சாரி போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஒரு சாரிலே 20,000 உண்மையிலேயே நான் நம்பவே இல்லை. தானே இது தெரிஞ்சிருந்தா நான் எப்பவும் நிறைய பழைய சாரி பட்டு சாரி இருக்கு. இல்லை, இது ஒரு பேட்ச் தான் கொண்டு வந்திருக்கோம், இன்னும் இருக்கு. ஓகே எத்தோங்க சார். இப்போ இந்த செகண்ட் சாரி பார்த்தீங்கன்னா 120 கிராம் 95 ரேட். ஸோ 11,400 வரும் சார். இது 11 வைரூசி சாரி மேம். பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே ரேட்டு வராது. சில சாரீஸ் வந்து 40% த்ரெட்டும் இருக்குது. இப்போ வர லேட்டஸ்ட் சாரி எல்லாம் 40% த்ரெட் மேம். இப்போ இது வந்து நீங்கள் எப்படி 30-40 இயர்ஸ் பேக் வாங்கியிருப்பீங்களா? 30 இயர்ஸ். ஸோ மாமியார் யூஸ் பண்ணது. ஓகே. ஸோ 35 இயர்ஸ் அந்த பிஃபோர் இருக்கிறது வந்து 60-65% பியூரிட்டி இருக்கு. அதுக்கு ப்ளஸ் ஒரு 50-70-80 இயர்ஸ் பேக் போனீங்கன்னா 80% த்ரெட் இருக்கு சார். பியூரிட்டிக்கு தகுந்த மாதிரி ரேட்டு கொடுப்போம். இப்போ சேம் பார்டர் இருக்கும், சேம் வைரூசி இருக்கும், பட் 40% த்ரெட் இருந்தால் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் போகும். 6,000 7,000. இப்போ அதே வந்து சேம் வெயிட்டில் 80% த்ரெட் வந்துச்சுன்னா இதே சாரி வந்து உங்களுக்கு 15,000 போகும். குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ரேட் சார். அதுதான் இந்த லாஸ்ட் சாரி நம்ம செக் பண்ணிடுவோம் மேம். இந்த சாரி பார்த்தீங்கன்னா டபுள் பார்டர் மேம். ஒரு பக்கம் பெரிய பார்டர், கீழே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து சின்ன பார்டர். இந்த முந்தானி பார்த்தீங்கன்னா அந்த முந்தானோட எங்களுக்கு யூஸ் ஆகும். நல்லா இருக்கும் சார். அது வெள்ளி கூட வரும் உங்களுக்கு. இந்த சாரி பார்த்தீங்கன்னா 130 கிராம்ஸ் வரும் சார். ஸோ 95 இன்னைக்கு ரேட் 12,350 ஆகுது சார். ஆல்மோஸ்ட் நம்ம 50,000 ரூபா அடிக்க சார். நம்ம ரேட்டு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் சார்.
நீங்கள் வந்து வேறு கடையில் கம்பேர் பண்ணிட்டு கூட வரலாம் சார். 100% நாங்கள் சொந்தமாக மெல்ட். இல்லை, எனக்கு வந்து இது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறனால இங்கே வந்திருக்கேன். இப்போ வேற எங்கேயாவது லொக்கேஷன் இருக்கு சார். நம்ம பிரான்ச் இருக்கு சார். நமக்கு பார்த்தீங்கன்னா 3 பிரான்ச் இருக்கு மேம். ஓகே சார், நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அண்ணா நகர்ல இருக்கு. மெயின் பிரான்ச் பார்த்தீங்கன்னா வித் மெல்டிங் ஆப்ஷன், அது வந்து பார்க் டவுன்ல இருக்கு. சவுகார்பேட். ஓகே. அண்ட் டி நகர்லயே இருக்கு. மெல்டிங் ஆப்ஷன் வந்து சவுகார்பேட் மட்டும் தான். அண்ணா நகர் அண்ட் டி நகர் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் கேஷ் பேசிஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கையில உடனே கொடுத்துருவீங்களா? ஆமா, உடனே கேஷ் சார். நீங்க எவ்வளவு எத்தனை 1 lakh 2 lakh இருந்தாலும் ஸ்பாட்ல கேஷ். ஸ்பாட்லயே கேஷ். ஆமா சார். இது வேற 50,000 செலவு பண்ணி வார்ட்ரோப் ரெடி பண்ணது போது இப்போ நம்ம கையிலேயே 50,000 வரப்போகுது. வேற லெவல். கொஞ்சம் கம்மி வரும் மேம். 50,000க்கு எவ்வளவு? 42,750 வருது மேம். ஏதோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எதுவும் கொடுக்க கூடாது, ஒரு ரவுண்ட் ஆச்சு பண்ணக்கூடாதா? ஒரு 43 பண்ணலாம் சார் மேக்ஸிமம். ரேட் எல்லாம் கரெக்டாக இருக்கும் சார், கேரண்டட். இல்லை, இதுவே எங்களுக்கு ஹாப்பி தான். இதெல்லாம் நீங்கள் பியூர் சில்க் இல்லை சொல்லிட்டீங்க. இதெல்லாம் காப்பர் மேம். இந்த saree பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு saree 50 rupees போகும் மேம். அவ்வளோதான். இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இது இல்லைன்னா 50 rupees தான் போகும் மேம். அதுக்கு மேலே போகாது. எதுக்கு வேண்டாம். வேண்டாம். நான் என்ன பண்ண போகிறேன், நீங்கள் இதையும் சேர்த்து எனக்கு கால்குலேட் பண்ணி எனக்கு சொல்லிடுங்க. ஓகே மேம். எத்தனை sarees இருக்குது கவுண்ட் பண்ணிக்கிறேன் மேம். 1 2 சோ உண்மையிலே இவ்ளோ விஷயம் வந்து இது 10 sarees இருக்கு மேம். 10 sareesனா சோ 10 sarees in 500 rupees ஆகுது சார். 43 500 பண்ணலாம் சார். பெஸ்ட். ஏற்கனவே 43 சொன்னேன். இது ஒரு 500. 43,500 ரூபா. ஓ थैंक यू. எதிர்பார்த்தியா நீ? உண்மையிலே எதிர்பார்க்கலல. ஆக்சுவலா வந்து நான் வந்து இந்த சாரில இவ்ளோ ரேட் போகும்லாம் எனக்கு தெரியல. பழசுக்கு வேல்யூ இருக்கு மேம். கோல்ட் இஸ் கோல்ட். இதோட பழசு 70 80 இயர்ஸ் கூட எடுத்து வராங்க சார். இப்போ இது பாத்தீங்கன்னா திருச்சியில இருந்து ஒரு கஸ்டமர் கொடுத்தாங்க சார். திருச்சில இருந்து இங்க ஆமா, வராங்களா? திருச்சில இருந்து, திருச்சி, கும்பகோணம், மதுரை எல்லா ஊர்ல இருந்து வராங்க சார். வராங்களா? அப்படியே கொரியர் ஃபெசிலிட்டி கூட இருக்கு. அவங்க வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்புனா நான் ரேட் சொல்லிடுவேன். அவங்க அங்கேயே கம்பேர் பண்ணுவாங்க சார். அவங்க அதை வச்சு கம்பேர் பண்ணிப்பாங்க. ஆமா. சோ நம்ம ரேட் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். திருப்பி அவங்க கொரியர் அனுப்புவாங்க. நான் ஃபோன் பே ஜிபே மூலமா கேஷ் அனுப்பிச்சிடுவேன். ஓகே. இந்த saree பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு 29,000 கொடுத்துருக்கேன் சார் ஒரு saree. பட்டு saree எல்லாமே வேல்யூ போகாது. அதுல வெள்ளி ஜரிகை இருக்கும்போது அதுல எவ்வளவு வெள்ளி இருக்கோ வெள்ளி இருக்கு, அது தகுந்த மாதிரி தான் வேல்யூ போகும். ஆமா சார். அண்ட் மோர் ஓவர் சார் சொல்லும்போது ஒரு சூப்பர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்குமே. நீங்க எங்க இருந்தாலுமே சார் ஆன்லைன்லயே உங்களுக்கு ஒரு வேல்யூவேஷன் கொடுக்குறாரு. அதை வச்சு நீங்க பக்கத்துல வேற யாராவது இவங்கள மாதிரி எடுக்கிறவங்க கிட்ட கம்பேர் பண்ணிட்டு வாங்க. இன்கேஸ் சாரோடது ஜாஸ்தி இருந்தா நம்பி நீங்க வந்து கொரியர் அனுப்பலாம். கொரியர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து ஃபோன் பே ஜிபே அப்படி இப்ப நிறைய பண்ணிட்டே தான் இருக்கோம் சார். பெங்களூர்ல இருந்து திருப்பத்தூர்ல இருந்து கஸ்டமர் அனுப்பிச்சிட்டே தான் இருக்காங்க சார். பக்கத்துல இருக்கு அப்படின்றதுனால நாங்க நேர்ல வந்தோம். நீங்க வேணும் அப்படின்னா இவங்களோட கான்டாக்ட் டீடைல் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அண்ட் உண்மையிலேயே ஒரு கரெக்டான பிளேஸ்க்கு வந்திருக்கேன் அப்படின்னு தான் சொல்றேன். எனக்கு என்னுடைய சில்க் சாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் வந்து எனக்கு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் ஸ்பாட் கேஷ். ½ lakh கிட்ட வந்துருச்சு கையில. இப்போ என்ன பண்ண போற இதை வச்சு? அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. என்னோட சாரி லேடிஸ் கிட்ட கேட்க கூடாத விஷயம் என்னன்னா அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போறேன்னு. சரி, நானும் கேட்கறதே இல்லை. அண்ட் இந்த ஷாப்ல வந்ததுல எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பி. ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விஎஸ்டி பிளாஸா. முக்கியமாக சொல்ல போனீங்கன்னா அண்ணா நகர் ரவுண்டானாக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா சாரோட கான்டாக்ட் நம்பர் தரேன் சார். நீங்கள் வந்து அவங்களுக்கு அட்ரஸ் கம்யூனிகேஷன் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக சார். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கும் நல்ல நீங்கள் பெஸ்ட்டான ப்ரைஸ் பண்ணி கண்டிப்பாக 100% பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்க. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. The next day. நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் சாரீலாம் சேல் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து நான் ஒரு 5,000 10,000 கிடைக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். 43,000 அப்படின்றது ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. நான் கொடுத்த சில்க் சாரீக்கு வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப வேல்யூவாக தான் கிடச்சிருக்கு அந்த அமௌண்ட்டு. ஸோ அந்த மணியை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப வேல்யூபிளாகவும் அதே சமயத்தில் மெமரபுளாகவும் ஃப்யூச்சர் யூஸ் ஆகிற மாதிரியும் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நான் அன்றைக்கி ஈவினிங்கே வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், எங்கே நம்ம வந்து கோல்டு வாங்கலாம், அக்ஷயா பாப்பா கோல்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவரும் சரின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அன்றைக்கி ஈவினிங்கே போயிட்டு நான் வந்து பாப்பாவுக்கு ஒரு பொருள் தான் எடுத்திருக்கேன். ஸோ செயின் தான் எடுத்தேன். பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி செயின் இருக்குது. இருந்தாலும் நான் எடுக்கிறதுக்குண்டான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டி பொருளாக நம்ம வாங்கி சேர்க்கும் போது அவளுடைய ஃப்யூச்சருக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வாங்குவேன். ஏன்னா நான் சின்ன சின்ன பொருளாக சேர்த்து தான் பெரிய பெரிய பொருள்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் நான் இது வந்து அந்த காசை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் எதிர்பார்க்காம இருந்த நேரத்தில் எனக்கு கிடச்ச ஒரு அழகான பொருள். ஸோ உங்கள் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் சாரிலாம் இருந்தது அப்படின்னா அதை வேல்யூவாக மாற்றணும்
அப்படின்னா இவங்க ஒரு நல்ல ரீசன்னால உங்களுக்கு ரேட் கொடுக்குறாங்க உங்களுடைய ஹோல்சேல் சாரிக்கு. ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய். பை.